நீங்கள் ஒரு ஆணி எடுத்துகிட்டு செவுத்தில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா அடிக்கும்போது அந்த ஆணி ஒரு இடத்துல பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? எடுத்துகிட்டு மறுபடி ஒரு நல்ல ஒரு கல் மேலே ஒரு இரும்பு மேலே வச்சு அது பெண்ட் எடுத்துருவோம். பெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் பண்ணி மறுபடியும் செவுத்தில் வச்சு அடிப்போம். என்ன ஆகும்? ஒருவேளை அந்த செவுத்துக்குள்ளே அந்த ஆணி இறங்கலினா எந்த இடத்துல பெண்ட் ஆயிடுச்சோ அதே இடத்துல மறுபடியும் பெண்ட் ஆகும். மறுபடியும் ஸ்ட்ரைட் பண்ணி மறுபடியும் அடித்தாலும் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பெண்ட் ஆயிடுச்சோ அதே இடத்துல தான் பெண்ட் ஆகும். காரணம் என்ன தெரியுமா? அதான் வீக்னஸ், அதான் பலவீனம். அந்த இடத்துல அது பலவீனமாக இருக்குது, அந்த ஆணி அந்த இடத்துல பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பலவீனமாக இருக்கிறோன்னா பிசாசு அந்த பலவீனத்தையே உபயோகப்படுத்துவான். அந்த பலவீனத்தையே வச்சுட்டு ஆண்டவர் உனக்கு ஒன்றுமே செய்யலை, உன் பக்கத்திலே வரல, உனக்கு அற்புதமே நடக்காது, உனக்கு அதிசயமே நடக்காது, உனக்கு விடுதலையே தரமாட்டார், உனக்கு ஆசீர்வாதமே தரமாட்டார், உனக்கு நன்மையே செய்ய மாட்டார், உன் ஜெபமே கேட்க மாட்டார், உன்னை விட்டு அவர் தூரமாக